வந்து நான் வந்து இப்போ ரொட்டேரியன், அதாவது ஒரு ஹானரி மெம்பராக பண்ணியிருக்கோம். ரொட்டேரியன் ரகவத் மன்னன் சொல்லி அவர் வந்து நிறைய என்ஜிஓவோட சேர்ந்து நிறைய சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கார். ஆல்ரெடி அவர் ஐசிஐசியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். நிறைய கம்பெனிகளில் வந்து அட்வைஸராக இருக்கார். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை நாங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம். அதாவது எனக்கு அப்பப்போ வந்து எங்கள் கிளப்பு எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் 5000 10,000 கொடுத்துட்ருப்பார், ஒரு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் எதுனாலும். இப்போ வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி இது வந்து ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சி, இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்னு சொன்னோம். உடனே வந்து அவர் 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். 5 லட்சம் உடனே கொடுத்துட்டாரு. நான் வந்து ரோட்டரி கிளப் மெம்பர். அவங்க எனக்கு வந்து இதை கிவ் மீ பிக் ஆனர். என்னை வந்து பர்மனெண்ட் இன்வைட்டியாக கூப்பிட்டு சேர்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் வந்து இப்போ இது ஃபண்ட்ரைசிங்காக இந்த இது போட்ட நிகழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜனங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜனரஞ்சகமான இவங்களை கூப்பிட்டு பாட்டு அது அந்த மாதிரி வச்சுருக்கோம். எல்லாம் மோஸ்ட்லி சினிமா அந்த மாதிரி பாட்டுகள் தான் இருக்கும். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிளப்பு சார்ட்டர் பண்ணோம். சார்ட்டர் பண்ண அந்த வருஷத்துலேருந்து இந்த தலசேமியா அஃபெக்டட் சில்ட்ரன், அதாவது பிளட் டிஸார்டர், குழந்தை பிறந்ததுமே பிளட் டிஸார்டர் ஆகிடும். அதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவங்க சொல்லுவாங்க. அந்த சில்ட்ரனுக்கு வேண்டி, குழந்தைகளுக்கு வேண்டி நாங்கள் 2012 இதே கணேஷ் கிருபா வச்சு எம்எஸ் விஸ்வநாதன், பாலமுரளி கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்து 50 லட்சம் ரூபா கொடுத்து அவங்களுக்கு 30 லட்சம் ரூபா வந்து செக் கொடுத்தோம். தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு அவங்க தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷம் நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னென்னா, அதாவது தலசேமியா உள்ளவங்களுக்கு வந்து கேரியர் பொண்ணுக்கு பையனுக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணால் அது வராது, அந்த பிறக்கிற குழந்தைக்கு வராது. அதுக்கு வருஷத்துக்கு 5000 தலசேமியா டெஸ்ட், பிளட் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி நிறைய பேர்த்து அந்த கண்டுபிடிச்சி நாங்கள் அதுக்கு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சர்ஜரி வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது 25 லட்சம் ரூபா இருந்தது, இப்போ 50 லட்சம் 60 லட்சம் ஆகிருக்கு சர்ஜரிக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் போஸ்ட் சர்ஜரி ஆன பிறகு அதாவது மெடிசன்ஸு அதுக்கெல்லாம் வினோத் சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். இந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு போஸ்ட் சர்ஜரிக்கு வந்து மெடிசன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வெளியூர்லேருந்து இந்த நிறைய இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி பத்மநாபன், டிபி சந்திரசேகர் வந்து அதுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் கிளப்பு வந்து வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து இந்த தலசேமியா சில்ட்ரனுக்கு வேண்டி ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுற இந்த காசில் இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செக் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு வேண்டி தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து 2 லட்சம் ரூபா வந்து அசோசியேஷனில் இருப்பாங்க. அதுபோக அவங்க ரெகுலராக வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சர்ஜரி முடிச்ச வரைக்கும் இப்போ மெடிசன்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க ரெகுலராக. அதே மாதிரி இந்த அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது, என்னென்னலாம் எங்களால் முடியுமோ எங்கள் சங்கத்திலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து 2 லட்சம் ரூபா செக்கை வந்து எங்கள் டிஜி வந்து தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எங்க கிளப்ல வந்து ஒரு ஹானரரி மெம்பர் அரவிந்த் சீனிவாஸ் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா இது இனி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, சர்ஜரி ஆனவர். இவர் சிஏ படிச்சு இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேலே வரலாமே அரவிந்த் சீனிவாஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து இந்த நோய் வந்து வெறும் கொடுமையான நோய் தான். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து வருமுன் காப்போம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எந்த நோயும் நம்ம தீர்க்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே
சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தைகள வந்த நோய் வந்து இனி இவங்க பெரியவண்டாக்கி இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த 2 லட்சம் ரூபாய் செக்கை டிஜி வந்து தமிழ்மா அசோசியேஷனுக்கு இது மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார், இவர் கணேசன் வந்து இவர் ரொம்ப வருஷமா வந்து இந்த அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டிஜி வந்து. Good evening to all of you. On behalf of Thalassemia Welfare Association and President Dr. Revati Raj, I am here to thank Rotary Club Madras, Port City, for organizing such a wonderful music program, especially being the fundraised for our thalassemia children. Thalassemia is a genetic blood disorder where the hemoglobin, which gives red color to our blood, is being abnormally formed in these children. So what happens? The red cells get constantly destroyed and they become anemic. So usually gets detected by 4th month of birth, and once it is detected, throughout their lifetime, they have to be on blood transfusion once in 15 days. So the child goes to the first week, the child comes to us, get 2 units of transfusion, and then the child goes back home. Again, after 15 days, again the child comes to us and get 2 units of blood. So throughout their lifetime, they need blood. And the only the present treatment is blood transfusion unless they go for a bone marrow transplant, which is very rare. The matching donor has to be obtained, and otherwise they have to be on transfusion. Nowadays they are concentrating on thalassemia free India, because Italy and other countries, they have made it as a free, that nobody is thalassemic there, and Indian government is also, we are all fighting for that, and Rotary Club Port City is playing a major role in that, making thalassemia free India. And because the blood transfusion is the main course of treatment for them, even for their day-to-day survival, they need blood transfusion. I request all of you, all the society, to come forward to make it your habit. That is, once in 3 months, the society has to come forward to donate blood. Because till now, researchers are going on, there is no equivalent to blood. It is not being synthesized in any pharmaceutical industry. So all Rotary clubs are helping us in organizing blood donation camps, especially this April and May. And usually there will be a huge shortage, because not only for thalassemia, other patients also, there are so many patients who are waiting for blood and blood components. So I thank once again this Rotary Club Port City and District 3234 and all organizing people who have come organizing this function, and all the people who are all come here for a good cause. So they made you to enjoy the program as well as to commit yourself for a good cause of this society. So thank you so much. எங்களது ஸ்பான்சர்கள் திரு ரவி முருகையா அவர்களையும், திரு ரமணி வெஸ்டர்ன் பம்ப்ஸ் மற்றும் டாக்டர் தயாளன் லக்ஷ்மி பெயின்ஸ் பாலியேட்டிவ் கேர் மற்றும் ரேவல் கம்பெனி சார்பாகவும், அவோகேப் சார்பாகவும், ஹேண்ட்ரிச் சார்பாகவும் மேடைக்கு அனைவரையும் அழைக்கின்றோம். அடுத்து ஏகேஎஸ் வினோத் சரகி இப்போ நம்ம. Good evening, friends. Rotary Club of Chennai Port City is doing phenomenal work, and there cannot be a better project than to support the thalassemia children. Today's function, all the proceeds are going to these children who require continuous support of blood, and this they are doing for last many years. I must congratulate, and when Dr. Maithili, who is in charge of the blood bank, spoke how we can make India thalassemia free, Rotary will partner with them to see how we can make India thalassemia free. We will work on that project. Thank you, sir. அடுத்தது DGN ரொட்டேரியன் சுரேஜன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சாரா, ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியுடைய மெம்பர் அவர்களுக்கும், டிஜி வினோத் சரோகி மற்றும் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஸ்ரீதர் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி அவர்களை வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு இவர்களை வாழ்த்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட். பிளட் பேங்க் ரொம்ப பேர் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த தலசீமியான இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி முத்துசாமி அவர்கள் தலைமையில் மற்றும் போர்ட் சிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய ரோட்டரி சார்பாகவும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த ஒரு நல்ல ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இந்த வந்திருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்தது டிஜி சரவணன். என்னடா இது பாட்டு கேட்க வர சொல்லி இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக தான். ஒன்று, அண்ணன் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் கொண்டாடுறாரு. நார்மலாக ஒரு பார்ட்டிலாம் வைக்கணும், பட்டு ஒரு நல்ல காரியமாக செய்யணும் அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் பேசிட்டாங்க. ஒரு நோய்க்காக இந்த காசு ஜெனரேட் பண்ணுறாங்கன்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வரலன்னா இந்த ஈவெண்ட் நடந்திருக்காது. இந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா இந்த காசு வராது. இந்த காசு வரலைன்னா இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது. ரோட்டரின்றது கிட்டத்தட்ட ஒரு 200 நாடுகளுக்கு மேலே நிறைய சேவைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் இங்கே முக்கியமாக சென்னை போர்ட் சிட்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்துறது ஈஸி கிடையாது. ஆனால் அது நிறைய பேர்கிட்ட ஸ்பான்சர் கேட்டு எல்லோரும் ஒரு நல்ல உள்ளத்தோடு வந்து கொடுத்து இந்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்களை ஒரு லைஃப் கொடுப்போன்ற ஒரு எய்மில் வந்த எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இதே மாதிரி அடிக்கடிக்கு பர்த்டே கொண்டாடுங்க, நிறைய ஃபண்டு ரைஸ் பண்ணுங்கள், நல்ல காரியங்கள் செய்யுங்க. கணேஷ் கிருப்பா ஒரு 35வது வருஷமாக பண்ணுறாரு. அவர் வயசு அவ்வளோதான் தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு அற்புதமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. Sit and enjoy the program. God bless.